இவ்ளோ ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட் அகைன் எனக்கு எனக்கு ஐ மீன் as you know about me. ஸோ நம்ம ஒரு என்விரான்மெண்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட் பயங்கர ஹாப்பியா இருந்ததுன்னா அது அதை விட பெரிய ஹாப்பினஸ் இல்லை. அந்த அந்த டேவே ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப ஹாப்பியா ஜாலியா முடிஞ்சிச்சுன்னா போகும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நம்ம போய் தூங்குவோம்ல. ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்டோட ஒன்னா ஒர்க் பண்ணும்போது அது என்ன இன்னும் எக்ஸைட் பண்ணுது. மோஸ்டா எல்லாரு கூடயுமே நான் அங்கங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தனை வருஷம் டெலிவிஷன்ல இருந்து வரும்போது எல்லாரையுமே ஏதாவது ஒரு செட்ல மீட் பண்ணிருப்பேன், எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணிருக்கேன், மாக்கா பண்ண கூட ஹோஸ்ட் பண்ணிருக்கேன், இன்னைக்கு ஒன்னா நடிக்கிறோம். ஸோ அது நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேசி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணோம் அப்படின்னு பேசிலாம் நடக்கல. சும்மா ரேண்டமா ஒரு நாள் நைட் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்டா உன் படத்துல நான் நடிக்கூடாதாடா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா ஏன்னா என் படத்துல நீங்க நடிக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசணும். அப்புறம் ஃபோன் பண்ணி ராம் கிட்ட சொன்னேன், இந்த கேரக்டர் பண்ணலாமா அப்படின்னு. இந்த கேரக்டர் என்ன, இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ராம் ஒன்று சொன்னாரு. ஸோ நமக்கு ஒன்று தோணும்ல, இவங்க கூட நடிக்கணும். அது இன்ஸ்டன்டா நமக்கு தோணும். நமக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க கூட சேர்ந்து ஆன் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணா எப்படி இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்க எல்லாருமே இதுல இருக்காங்க. ஓட்டா குடுக்குற. சோ அந்த மாதிரி எனக்கு எனக்கு பிடிச்ச நிறைய ஆர்டிஸ்ட் இதுக்குள்ளார இருக்காங்க. எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து நகைச்சுவைகள் டீம்ல இருந்து வெற்றி அதிகமான், டிஜிட்டல் ஃபேஸ் வெற்றி அதிகமான், அப்புறம் கண்ணன், 3 பேரும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி அங்கங்க நமக்கு பிடிச்ச எல்லாருமே இதுல அசம்பிள் ஆயிட்டே வராங்கல்ல. சூப்பராயன் இருக்காரு. இது வரைக்கும் சூப்பராயன் நம்ம சீரியஸா தான் பார்த்திருக்கோம். இந்த படத்துல நீங்க வந்து பாருங்க, வேற ஒண்ணு பண்ணிருக்காரு. ஓகே. அப்புறம் தாஃபியா இருக்காங்க, கனகடம் காலங்கள் நடிச்சவங்க. கவின் இருக்காரு, கவின் கோச்சாரியா கவின் இருக்காரு. சோ ஒரு டிஜிட்டல் டீம் இருக்காங்க. அப்புறம் என்னோட டீம்ல இருந்து கவின் கோச்சாரியா இருக்காரு, என்னோட அண்ணன் மாக்காப்பா அண்ணா இருக்காரு, முனிஷ்காந்த் அண்ணா கூட ஏற்கனவே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் இருக்காரு, சேத்தன் சார் இருக்காரு, தீபா வெங்கட் மேம் இருக்காங்க, மாளவிகா மேம் இருக்காங்க. ஸோ இப்போ வெர்டிகா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய செட் ஆஃப் டீம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு, இல்ல 17 வருஷம் கழிச்சு. ஆமா, அவங்க வாய்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, 17 இயர்ஸ் கழிச்சு அவங்க 17 வருஷம் கழிச்சு தீபா வெங்கட் நடிக்க வராங்க. அது என்னோட படத்துல நடக்குது, நான் அந்த படத்துல இருக்கேன் போது. லீலாவோட வாய்ஸ் தீபா வெங்கட் இல்ல. ஆமா, அப்புறம் புஜ்ஜி பாபு சார் இருக்காரு, வந்து டெஸ்ட் பாருங்க அவர் இருக்காரு. இந்த மாதிரி இது எல்லாமே எக்ஸைட் பண்ணுது இல்ல. நிறைய ஐ மீன் ஒரு பஞ்ச் ஆஃப் காத்தாடி ராமமூர்த்தி சார் நம்ம ஸ்வீட் ஆர்ட்ல வந்து டோப்பு தாத்தாவா இருந்தாரு, இதுல வந்து வேற ஒரு தாத்தாவா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு செட்ல ஒன்னா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது, ஒன்னா சேர்ந்து அந்த ஜோக்கை கிராக் பண்ணும்போது, அந்த சீனை டெவலப் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பினஸ் தருது. ஓகே.